ஓம் கணேசாய நமக. பணி வளர்ந்த வணக்கத்துடன் உங்கள் யோகா விஜய். 2025 செப்டம்பர் மாத ராசி பலன்கள். துலாம் ராசியிலே பிறந்த அன்பர்களுக்கு என்னென்ன யோக போகங்களை அள்ளித்தரப்போகின்றார் என்பதை பற்றி பார்க்கலாம். ஆரம்பமே முதல் தேதியன்றே உங்களுக்கு அசத்தலாகத்தான் இருக்கின்றது. ஆரம்பமே அசத்தலாக இருக்கக்கூடிய ஒரு மாதம் செப்டம்பர் மாதம். என்ன காரணம் அப்படின்னு சொன்னால், துலாம் ராசிக்கு பொதுவாக நமக்கு உண்டானது தொழில், உத்தியோகம், வியாபாரத்தின் மூலமாக வருமானம் வேண்டும். இந்த வருமானம்தான் இந்த கலியுகத்திற்கு முழு மூல காரணமாக அமைந்து இருக்கின்றது. அப்போது வருமானத்திற்குரிய இடம் என்னது அப்படின்னு சொன்னால் 10ஆம் வீடு. இந்த 10ஆம் இடத்துக்கு அதிபதியாகிய சந்திரன் வளர்பிறை சந்திரன் ஆகி நீசத்திலே இருக்கின்றார். இந்த நீசம் என்பது மற்றவர்களுக்கு எப்படியோ துளாராசிக்காரர்களுக்கு இது பிரமாதமான ஒரு யோகம். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு தன்னிறைவு பெறக்கூடிய ஒரு மாதமாக இருக்கும். நீங்கள் எதிர்பார்த்த ஆம்பிஷன், இலக்குகளை அடையக்கூடிய ஒரு வாய்ப்பு உண்டாகும். அதுபோக பாராட்டுகளும் பரிசுகளும் கிடைக்கப் பெறுவீர்கள். எக்ஸிகிரேஷியா கூட இந்த மாதத்தில் சில பேருக்கு எதிர்பார்க்கலாம். அல்லங்கில் இந்த மாதத்தில் உள்ள திறமைக்கு உங்களுடைய இன்க்ரிமெண்ட் அப்படிங்கிறது கட்டாயமாக கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு அமைந்திருக்கின்றது. இதுவே முக்கிய மூல காரணமாக அமைந்திருக்கின்றது. இது போக வியாபாரம், தொழிலில் உள்ளவர்களுக்கு அமோகமான லாபத்தை ஈட்டி தரக்கூடிய வகையிலே, அதாவது என்னன்னு சொன்னால் 10ஆம் இடத்துக்காரன் வளர்பிறை சந்திரனாக இருந்தால் அது சுபக்கிரகம், ஒளிக்கிரகம். அந்த ஒளிக்கிரகம் இங்கே நமக்கு தேவையில்லை. துளாராசிக்காரங்களுக்கு 10ஆம் வீடு ஒளிக்கிரகம், முழுவதுமாக ஒளிக்கிரகம் ஆகிவிட்டால் தொழில் வேலை வெட்டி இல்லாமல் சும்மா ஊர் சுற்றிக்கிட்டு இருக்க வேண்டியிருக்கும். ஆக அந்த வீட்டுக்குரிய நாயகனாகிய சந்திரன் வளர்பிறை சந்திரன் ஆகி தோஷமாகி அவர் நீசப்பட்டதனாலே, கெட்டவன் கெட்டிடில் கெட்டிடும் ராஜயோகம் என்ற கணக்கிலே தொழில் வியாபாரத்தின் மூலமாக மிக பிரமாதமான ஒரு யோகத்தை அடையக்கூடிய ஒரு இலக்கு துளாராசியிலே பிறந்தவர்களுக்கு அமைந்திருக்கின்றது. ஆக இந்த மாதம் ஆரம்பமே மிக சூப்பராக அமைந்திருக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்கின்றது. பத்தாக்குறைக்கு உங்கள் ராசி நாயகன் 10ஆம் இடத்திலே அமர்ந்திருக்கின்றார். பகையாக இருந்த போதிலும் கூட 10ஆம் வீடு என்பது பிரமாதமான வீடு. உங்களுடைய உடல் உழைப்பு, உங்களுடைய மூளைக்கு உண்டான வேலை, உங்களுடைய அங்க அசைவுகள், ஒவ்வொரு அசைவுக்கும் கூட பலாபலன் கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாக இது அமைந்திருக்கின்றது. பத்தாக்குறைக்கு சுக்கிரன் அப்படிங்கிற காரணத்தினால ஆடல், பாடல், சினிமா, சங்கீதம், நாட்டியம், நாடகம் இந்த துறைகள் சார்ந்தவர்களுக்கு கூட இது இந்த மாதம் ரொம்ப சிறப்புமிக்க மாதமாக அமைந்திருக்கின்றது. இது சந்திரன் சுக்கிரன் இந்த வகையில் உங்களுக்கு நல்ல காலம் பிறந்திருக்கிறது அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த நிலைதான் துளாராசிக்காரர்களுக்கு மிகுந்த உத்தமமான ஒரு காலமாக இந்த செப்டம்பர் மாதம் அமைய பெற்றிருக்கின்றீர்கள். இனி வரிசையாக பார்க்கலாம். அதாவது முதல்ல என்ன அப்படின்னு சொன்னால், இந்த மாதம் அப்படிங்கும்போது அந்த மாதத்தில் உள்ள சிறப்பு என்ன அப்படிங்கிறது தான் முக்கியம். அந்த 1ஆம் இடத்துக்கு அதிபனாகிய சுக்கிரன் 10ஆம் இடத்துல சர வீட்டில் போய் இருக்கிறார். நீங்கள் ஏற்கனவே சரக்கிரக ராசிக்காரர் தான். சஞ்சாரம் அப்படிங்கிறது ஊர் சுத்தம்னு சொன்னால் உங்களுக்கு நல்ல அல்வா சாப்பிட்றது போல், லட்டு சாப்பிட்றது போல், அந்த மாதிரியாக பிறந்த உங்களுக்கு எல்லா ஊர்லேயும் யாரையாவது ஒருத்தர் நீங்கள் வச்சுருப்பீங்க. கிட்டத்தட்ட 50 வயசுக்குள்ள பல ஊர்களை சுற்றி முடிச்சுட்டு வந்துடுவீங்க. அந்தந்த இடத்துல ஒரு முத்திரை பதிச்சுட்டு வந்திருப்பீங்க. இந்த நண்பர் இந்த தெருவில் இத்தனாம் நம்பர் வீட்டில் இருக்கிறார் அப்படின்னு ஒரு பர்டிகுலராக சொல்லக்கூடிய ஒரு ஞாபக சக்தி உங்களுக்கு நிறைய இருக்கும். துளாராசியில் பிறந்தவங்க, அதுலேயும் துலா லக்னத்தில் பிறந்தவங்களாக இருந்துச்சுன்னு சொன்னால் கிட்டத்தட்ட 40-50 வயசுக்குள்ளே இந்தியாவே ஒரு சுற்றிட்டு வந்துடுவாங்க. அந்த அளவுக்கு அந்த லக்கணத்தினுடைய பெருமை. துலாம் என்பது சமச்சீர் உடையது. நல்லவங்களோடும் பழகுவீங்க, கெட்டவங்களோடும் பழகுவீங்க. நல்லதை தனக்கு வேண்டிய நல்லதை எடுத்துக்கொள்வீர்கள், கெட்டதை விலக்கி விட்டீர்கள். அப்படிப்பட்ட ஒரு தன்மை இந்த துலாத்திற்கு உண்டு. அதாவது ஒரு சைடில் தட்டு இறஞ்சுன்னா இன்னொரு சைடில் இனத்தையா தூக்கி வச்சா தானே தட்டு சமன்பாட்டுக்கு வரும். ஆகையினாலே நல்லதும் கெட்டதையும் சமச்சீரோடு பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பு உங்களுக்கு உண்டு. இருப்பினும் சுற்றுப்பிரயாணத்திலே ஆர்வம் அதிகமாக உடைய துலாம் ராசிக்காரர்கள் உங்களுக்கு இந்த மாதத்தில் சுக்கிரன் 10ஆம் இடத்திலே இருக்கின்ற காரணத்தினாலே திடீர் பிரவேசமாக வெளிநாடு கூட சென்று வரக்கூடிய ஒரு வாய்ப்பு உண்டாகும். அதுவும் குறிப்பாக 10ஆம் இடத்துக்கு சந்திரன் 2ஆம் இடத்துல நீசம் அடைந்திருக்கின்ற காரணத்தினாலே பெண் துணையோடு செல்லக்கூடிய ஒரு வாய்ப்பு.
அது என்ன பெண் துணை அப்படின்னு சொன்னால் கேர்ள் ஃப்ரெண்டு தான். அந்த கேர்ள் ஃப்ரெண்டு ஒன்று அங்கேருந்து உங்களை வர சொல்லிக்கிட்டு இருப்பா, அல்லது இங்கே உள்ள கேர்ள் ஃப்ரெண்டை உங்களை கூட்டிகிட்டு போகக்கூடிய ஒரு பெரும் வாய்ப்பு இருக்கின்றது. அதன் மூலமாக உங்களுக்கு தொழில் துறையிலே முன்னேற்றம் பெறக்கூடிய ஒரு அருமையான வாய்ப்பாக இங்கே அமர்ந்திருக்கின்றது. ஆக சந்திரனும் சுக்கிரன் உங்களுக்கு மிக பிரமாதமாக இந்த மாதத்தில் வேலை செய்யக்கூடியவர்கள். மீண்டும் மறுபடியும் 1 இருந்தே போவோம். 1ஆம் இடத்துக்கு அதிபதியாகிய சுக்கிரன் 10ஆம் இடத்திலே அமர்ந்திருக்கின்ற காரணத்தினாலே இந்த மாதம் அலைச்சல் திருச்சல் அதிகமாக இருக்கும். அலைச்சல் திருச்சலுக்கு தகுந்தவாறு வருமானங்களும் கிட்டும். அதே போல் உங்களுடைய திறமையை வளர்க்கக்கூடிய ஒரு விதமாக, உங்களுடைய தன்னம்பிக்கை வளரக்கூடிய ஒரு விதமாக சில சம்பவங்கள்லாம் நடக்கத் தொடங்கும். குறிப்பாக 1ஆம் தேதியே அருமையாக இருக்குது. அதை விட 17ஆம் தேதி என்பது ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்த தேதியாக கருதப்படுகின்றது துளாராசிக்காரர்களுக்கு. இந்த 1ஆம் தேதியிலிருந்து 16ஆம் தேதி வரைக்கும் ஒரு முன்னேற்றம், 17லிருந்து கடைசி வரைக்கும் டபுள் பங்கு முன்னேற்றமாக இருக்கக்கூடிய ஒரு மாதமாக மொத்தத்தில் இந்த செப்டம்பர் மாதம் என்பது துளாராசிக்காரங்களுக்குன்னே பிறந்தது போல அமைய பெற்றிருக்கின்றீர்கள். 10ஆம் இடத்துல சுக்கிரன் சரத்தில் போய் கடல் ராசியில் போய் இருக்கின்ற காரணத்தினாலே பயணங்கள் மூலமாக பெருவாரியான சொத்துக்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்பு கூட இந்த மாதத்திலே உங்களுக்கு அமைய பெற்று இருக்கின்றீர்கள். குறிப்பாக யாரும் குரு தசை தனது புத்தியோ, சனி தசை தனது புத்தியோ, புதன் தசை தனது புத்தியோ நடந்தால் இந்த யோகம் மிதமாக பேசும், அதிகமாக பேசாது. இதையும் மனசில் எடுத்துக்கணும். அதாவது தனது புத்தி நடந்து கொண்டிருக்கும் பொழுது அந்த தனது புத்தியானது யோக தசையாக இருந்தால் தனது புத்தி கெடுக்கும், அல்லங்கில் மன வருத்தப்பட வைக்கும், அல்லங்கில் செலவுகள் அதிகமாகும். அதுவும் இல்லாத பட்சத்தில் தனது புத்தியில் நார்மலாக போய்கொண்டிருக்கும், எந்த விதமான புதுசும் கிடைக்காது, அந்த மாதிரி போய்கிட்டு இருக்கும். ஆக இதில் தனது புத்தியில் மாட்டிக்கிட்டு இருக்கவங்களுக்கு மிதமான யோகமாக இருக்கும். செலவுகள் கொஞ்சம் குறையும், அப்படி வச்சுக்கோங்க. செலவுகள் குறையும். அந்த தொழில்நுட்பங்களில் தீவிர கவனம் செலுத்தி வெற்றி அடைந்த போதிலும் கூட பிரமாதமான பாராட்டுக்கள் சேராது, அந்த மாதிரி இருக்கும். பட்சே இந்த திறமைக்கெல்லாம் ஒரு கட்டம் தனது புத்தி முடிந்த பின் அதற்கு சேர்த்து மாற்றும் மொத்த யோகத்தையும் அங்கே வழங்கக்கூடிய கிரகமாக அது அமைந்து விடும். ஆகையினால பொதுவாக இந்த தசை என்பது அது மொத்தத்தில் சொல்கிறது. இருப்பினும் துலாம் ராசிக்காரர்களுக்கு செப்டம்பர் மாத பலனை தான் பார்த்துக்கிட்டு இருக்கும். இருந்தாலும் சில நேயர்கள் கேள்வி கேட்பாங்க, எனக்கு தனது புத்தி நடக்குது, ஒன்றுமே நடக்கலையே அப்படிம்பாங்க. தனது புத்தி நடக்கும், ஒன்றும் நடக்கலைன்னா அது யோகம்தான். ஒன்றும் நடக்கலை அப்படிங்கிறதே ஒரு யோகம்தான். நல்லது நடந்துருச்சுன்னு சொன்னால் மீதி உள்ள புத்தி உரம் கெடுத்துரும். ஆகையினாலே தனது புத்தியில் எதுவும் நடக்கவில்லை என்பதுவே உங்களுக்கு ஒரு யோகமாகத்தான் விளங்கும். இந்த மாதிரி லக்னேசன் 10ஆம் இடத்திலே அமர்ந்திருக்கின்ற காரணத்தினாலே பதவி சுகம் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு உண்டாகும். வெளியூர்கள், வெளி மாநிலம், வெளிநாடு இந்த மாதிரி பயணங்கள் மிகச்சிறப்பாக அமையும். அதிலும் கூட பெண் துணை, பிற பெண் துணையோடு செல்லக்கூடிய ஒரு வாய்ப்பு, ஒரு இன்வைட் பண்ணக்கூடியது. அதாவது எப்பயுமே விருந்தாளி வீட்டுக்கு நாமளாக போகிறது வேற, அவங்க வரவழைத்து நாம் போகிறது வேற. அவங்க வரவழைத்து போகிறது, நம்மளாக போகிறத விட அவங்க வரவழைத்து போனால் மரியாதை அதிகமாக இருக்கும், அந்த மாதிரி. ஆக ஒரு பெண் உங்களுக்காக உங்கள் தயவை நாடிக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு பெண்ணானவள் உங்கள் தயவிலே வெளிநாடு செல்ல வேண்டும் என்று விரும்பக்கூடிய கட்டம் அது பொதுவாக அது உங்களுக்கு முன்னேற்றமான காலகட்டமாகத்தான் அது அமையும். தொழில் வியாபாரத்திலே மிகச்சிறந்து விளங்கக்கூடிய ஒரு மாதம். இதிலும் குறிப்பாக திரவ சம்பந்தப்பட்ட ஒரு தொழில், ஒரு வியாபாரம் செய்து கொண்டிருப்பீர்களே ஆனால் இதெல்லாம் 1க்கு 10 மடங்கு யோகத்தை உங்களுக்கு அள்ளி கொண்டு சேர்க்கும். குறிப்பாக வெளிநாடு பிரயாணம், வெளிநாட்டிலே வேலை தேடிக்கொண்டிருப்பவர்கள், வெளிநாட்டில் போய் வியாபாரம் தொழில் மேற்கொள்ள வேண்டும் என்று எண்ணுகின்றவர்களுக்கு, துளாராசிக்காரர்களுக்கு இந்த செப்டம்பர் மாதம் ராஜயோகத்தை கொடுக்கக்கூடிய மாதமாக அது அமையும். தொழில்நுட்பங்கள், சில அனுபவங்கள் மூலமாகத்தான், படித்த படிப்பை விட அனுபவங்கள் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இது இந்த ஏற்கனவே நிறைய அனுபவங்களை கற்றுக்கிட்டு வந்திருப்பீங்க. அதுக்கு ஒட்டு மொத்தமாக இந்த செப்டம்பர் மாதத்தில் தொழில் முன்னேற்றம், வியாபார முன்னேற்றம் கிடைக்கப் பெறுவீர்கள். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு இந்த மாதத்தில் எதிர்பாராத திருப்பம் உண்டாகும். உங்களுக்கு தொல்லையை கொடுத்து கொண்டு வந்த அதிகாரிகள் இடம் மாறி செல்லக்கூடிய ஒரு வாய்ப்பு, அல்லங்கில் நீங்கள் இடம் மாறி செல்லக்கூடிய வாய்ப்பாக அமைந்து முன்னேற்றம், ப்ரமோஷன் அண்டு வித்து சம்பள உயர்வு இதோடு கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பாக அமையப் பெறுகின்றீர்கள். ஆகையினால உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு பணிச்சுமை குறையும். உங்களுடைய பணி திறமை வெளிப்பட்டு அதற்கு பரிசும் பாராட்டும் கிடைக்கக்கூடிய ஒரு அருமையான மாதமாக இது அமைந்திருக்கின்றது. தொழில், வாணிபம்,
வியாபாரத்தின் மூலமாக உங்களுக்கு நிறைந்த சொத்துக்கள் சேரக்கூடிய, அதாவது பணம் சேரும் நான் சொல்லலை, சொத்துக்கள் சேரும், அப்படிப்பட்ட ஒரு மாதமாக இருக்கின்றது. காற்றுள்ள போதே தூற்றிக்கொள்ளுங்கள். அது 8 ஆகி 10ஆம் இடத்துல இருக்கிறார். 8ஆம் வீடு என்பது எதிரி வீடுன்னு கூட வச்சுக்கலாம். அபகீர்த்திகளையும் கேவலப்படுத்துறது, நஷ்டத்தை கொடுக்கக்கூடிய வீடுன்னு வச்சுக்கலாம். அந்த கிரகமாகிய சுக்கிரனும் ஒருத்தர் தான். உங்களை யோகத்தை கொடுப்பவரும் கெடுப்பவரும் அதே சுக்கிரன் தான். வீடு இருக்கிற வீடு 10ல் இருக்குது அப்படிங்கிறதுனால 8க்குரியவன் 8ஆம் இடத்துக்கு 3ஆம் இடத்திலே அமர்ந்திருக்கின்ற காரணத்தினாலே உங்கள் மீது தவறான போர்க்கணைகளை, அம்புகளை வீசுகின்ற அந்த அம்புகள் உங்கள் மீது வந்து விழும் பொழுது பாராட்டு மாலையாக வந்து விழுந்துவிடும். இந்த கர்ணன் மீது அர்ஜுனன் அம்பு எய்யும் பொழுது ஒரு சில அம்பு படும், அதுக்கு அடுத்த அம்பு வந்து தர்ம தேவதையின் மூலமாக மாலையாக வந்துவிடும். அதுபோல துலாம் ராசியிலே பிறந்த உங்களுக்கு 8க்குடையவன் 10ஆம் இடத்திலே பகையாக அமர்ந்திருக்கின்ற காரணத்தினால உங்கள் மீது தொடுக்கப்படக்கூடிய அவமானங்களும் கேவலங்களும் நஷ்டத்தினுடைய தாக்குதல்களும் உங்களுக்கு மாலையாக, பாராட்டு மாலையாக, வரவு மாலையாக வந்துவிடும். அப்படிப்பட்ட ஒரு அதிசயத்தை இந்த மாதத்திலே நீங்கள் காணப்போகின்றீர்கள். வீடு மாற்றம் என்பது இந்த மாதத்திலே சிறப்பாக இருக்கின்றது. வீடு மாற்றம், தொழில் மாற்றம், இடமாற்றம், நிலபுலன்கள் சேர்க்கை, இவைகள்லாம் 10ல் அமர்ந்திருக்கின்ற சுக்கிரன் சிறப்பாக வழங்குவார். ஆடல், பாடல், சினிமா, சங்கீதம், நாட்டியம், நாடகம், கேளிக்கை, உல்லாசம், சல்லாபங்கள் எல்லாம் இந்த மாதத்தில் ரொம்ப சிறப்பாக இருக்குது. என்ஜாய் பண்ணுங்க. நல்லா என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரு மாதமாக அமைந்திருக்கின்றது. மனசு ரொம்ப வலியோடு இருக்கின்ற துலாம் ராசிக்காரர்களுக்கு ரொம்ப ஆறுதலான ஒரு யோகபோகத்தை கொடுக்கக்கூடிய மாதம்தான் இந்த செப்டம்பர் மாதம். அடுத்தபடியாக 2க்கும் 7க்கும் உடைய செவ்வாய் என்ற கிரகம் 12ஆம் இடத்துல போய் இருக்கிறார். 2ஆம் இடத்தோன் துதியாதிபதி, 7ஆம் இடத்தோன் அவர் நண்பர்கள், மனைவி, கூட்டாளிகளை குறிக்கக்கூடிய அந்த கிரகம் சூனியம் அடைந்து 12ல் பகையாக இருப்பது ஒரு வகையில் உங்களுக்கு நல்லது தான். கணவன் மனைவி சண்டை சச்சரவுகள் இந்த காலகட்டத்தில் தொலைந்து போய்விடும். இந்த மனத்தாங்கல், மனக்கருத்துக்கள், மனவியாகுலம், மனப்பேதமை, இவைகளெல்லாம் கணவன் மனைவிக்குள்ளே இருந்து வந்த அந்த கெட்ட தன்மைகளெல்லாம் உங்களை விட்டு விலகக்கூடிய காலகட்டமாக விளங்கும். இப்பொழுது உங்கள் மனைவி நீங்கள் என்ன சொன்னாலும் கேட்கக்கூடிய தகுதி அவளுக்கு வந்து விட்டது. மனைவியின் மூலமாக சில பல யோகங்களும் சில பல வரவுகளையும் எதிர்பாராத வண்ணம் உங்களுக்கு கிடைக்கப் பெறப் போகின்றது. 2க்குடையவன் 12ஆம் இடத்திலே அமர்ந்தாலும் 2ஆம் இடத்துக்கு 11ஆம் இடத்திலே இருக்கின்ற காரணத்தினாலே கை நிறைய வருமானம் கிடைக்கும், சந்தேகமே இல்லை. இது சாமி லக்னத்துக்கு 12ல் மறைஞ்சிருச்சு, அதை பற்றி உங்களுக்கு என்ன கவலை? 2ஆம் இடத்துக்கு 11ஆம் இடத்துல இருக்கிறாரு. அந்த செவ்வாய்க்கு கேந்திரத்தில் தனகாரகன் என்று சொல்லக்கூடிய குரு பகவான் அங்கே இருக்கின்றார். ஆகையினாலே தனத்திற்கு பஞ்சம் இருக்காது. கை நிறைய பணம் புரண்டு விளையாடும். உங்களுடைய சம்பாத்தியம் அப்படிங்கிற கணக்கில் வரும் பொழுது ரொம்ப சந்தோஷப்படக்கூடிய ஒரு வாய்ப்பு, அல்லங்கில் உங்களால் ஒரு காரியமாகி பணம் பல வழிகளில் உங்களுக்கு புரளத் தொடங்கும். குடும்பத்திலே பணம் புரளத் தொடங்குச்சுன்னா குடும்பத்தில் சந்தோஷத்தை கேட்க வேண்டாம், சந்தோஷம் தாண்டவமாடும். மனைவி மக்களோடு சந்தோஷத்தில் திளைக்க செய்யக்கூடிய ஒரு மாதம் செப்டம்பர் மாதம். அடுத்தபடியாக வாக்குத்தன்மை, கொடுத்த வாக்கு சரியான கட்டத்தில் நிறைவேற்றக்கூடிய ஒரு அருமையான வாய்ப்பாக அமைந்திருக்கின்றது. நண்பர்கள் புடைசூழ, மனைவி மக்களோடு நீங்கள் சிறந்த யோகத்தை அனுபவிக்கக்கூடிய ஒரு மாதம் இந்த மாதம். அடுத்தபடியாக கூட்டு ஸ்தாபனம், கூட்டாளிகள் என்று சொல்லக்கூடிய வகையில் இந்த மாதம் உங்களுக்கு தடங்கள் பல இருந்த போதிலும் கூட அவர்கள் மூலமாக வருமானம் கிடைக்கப் பெறுவீர்கள். அதே போல மனைவி வழி சொத்து சுகங்கள் உங்களுக்கு இந்த மாதத்தில் கிடைக்கக்கூடியதாக அமைந்திருக்கின்றது. மேலும் 7ஆம் இடத்திற்கு 6ஆம் இடத்தில் அந்த செவ்வாய் இருக்கின்ற காரணத்தினாலும், செவ்வாய்க்கு 11ஆம் இடத்திலே சுக்கிரன் இருக்கின்ற காரணத்தினாலும் இந்த கேர்ள் ஃப்ரெண்ட் அப்படிங்கிறது இந்த இடத்துல கருப்பு நிறமுடையவள், கருப்பார்னால் எடுப்பார்க்காயா அப்படின்னு சொல்லும் இல்லையா, அந்த மாதிரி கரிய ஒரு அழகி உங்களை தேடி வரக்கூடிய ஒரு அருமையான காலம். அவளால் தான் சில யோகங்களை நீங்கள் தட்டி செல்லவிருக்கின்றீர்கள். ஏனென்றால் செவ்வாய் 12ஆம் இடத்திலே பகை, அவனுக்கு 11ஆம் இடத்திலே அமர்ந்திருக்கின்ற சுக்கிரன் அவரும் பகை, அவருக்கு 12ஆம் இடத்திலே இருக்கின்ற குரு பகவான் அவரும்
பகையாகத்தான் இருக்கின்றார். ஆக இந்த இடத்தில் உங்களுக்கு யோக போகத்தை கொடுக்கக்கூடியவள் கருப்பு நிறமுடைய கட்டி வைரம் அப்படின்னு சொல்லக்கூடிய கருப்பு நிறமுடைய ஒரு தங்கம் உங்களுக்கு கிடைக்கப் போகின்றது. அவளால் பல காரியங்களை எல்லாம் சாதிக்கக்கூடிய ஒரு ஆற்றல் உங்களுக்கு ஏற்பட போகின்றது. 3-6க்கு உடைய குரு பகவான் 9ஆம் இடத்துல இருக்கிறார். 3-குடையவன் 6-குடையவன் 9ஆம் இடத்திலே இருந்தால் தோப்பனார் வழி வகையினர்களால் உங்களுக்கு கடன் ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கின்றது. அல்லங்கில் தோப்பனாருக்கு ஏதாவது நோய் நொடிகள் ஏற்பட்டு மருத்துவ செலவுகள் செலவாகும். அதே சமயத்தில் தோப்பனாருக்கு ஆயுள் கெட்டியாக விளங்கும். 6ஆம் இடத்துக்கு உரியவன் 9ஆம் இடத்திலே இருக்கின்ற காரணத்தினால், மேலும் 3ஆம் இடத்துக்கு உரிய கிரகம் 3ஆம் இடத்தையே பார்த்து கொண்டிருக்கின்ற காரணத்தினாலும், செவ்வாய் பார்வையின் இருக்கின்ற காரணத்தினாலும் அந்த தைரியம், வீரியம், பராக்கிரமம் எல்லாம் ரொம்ப சிறப்பாக விளங்கும். பயணத்தினால் வரவுகள் அதிகமாக கிடைக்கும். முன்னேற்றம் தொடங்கும். விடாமுயற்சியிலே வெற்றியை காணக்கூடிய ஒரு மாதமாக இது விளங்குகின்றது. அடுத்தபடியாக கடன் சத்துரு நோய் உங்களுக்கு கட்டுப்பாட்டில் இருக்கும். அல்லங்கில் கடன்கள் அடைந்து விடும். கடன்கள் அடையும். நோய் நொடிகள் விலகும். நல்ல பல புதிய ஆரோக்கியம் கிடைக்கக்கூடியதாக அமையப்பெறுவீர்கள். 5க்கும் 6க்கும் அதிபதியாகிய சனி பகவான் 4க்கும் 5க்கும் அதிபதியாக விளங்கக்கூடிய யோகாதிபதி சனி பகவான் 5ஆம் இடத்திலே ஆட்சி மூலத்திரிகோணம் ஏறி வக்ரத்தில் இருக்கின்ற காரணத்தினாலும், அவரோடு அரவு சேர்ந்திருக்கின்ற காரணத்தினாலும், இவைகளெல்லாம் தாண்டி இவங்க 2 பேரையும் குரு பார்த்து கொண்டிருக்கிறார். குரு எதிரியாக இருந்தால் அவருடைய பார்வை பலன் வேறு. எந்த ராசிக்காரர்களுக்கும் குருவின் பார்வை விழுவது யோகம். பிள்ளைகளால் யோகம் கிடைக்கப் பெறுவீர்கள். பிள்ளைகள் மூலமாக அந்த சில முன்னேற்றம் ஏற்படும். பிள்ளைகள் படிப்பிலே பாராட்டும் பரிசும் பெற்று வரக்கூடிய ஒரு காலகட்டமாக விளங்கும். பிள்ளைகள் எழுதக்கூடிய போட்டித் தேர்வுகளிலே அருமையாக பாஸ் பண்ணிட்டு வந்துடுவாங்க. வெற்றி நிச்சயம். அதே போல் பூர்வ புண்ணிய கோளாறுகள் இருந்தால் இதெல்லாம் சரியாகிவிடும். குல தெய்வத்தினுடைய வழிபாடு உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக அமைந்திருக்கின்றது. தாய் சுகம், கல்வி விருத்தி அடையக்கூடிய காலகட்டம். துலாம் ராசியிலே பிறந்த மாணவிகள் இந்த காலகட்டத்தில் பரிசுகள் வாங்கக்கூடிய அளவிற்கு படிப்பிலே தேர்ச்சிகள் பெறுவீர்கள். வீடு, நிலபுலங்கள், வண்டி, வாகனங்கள் சேர்க்கை ஏற்படும். ஏற்கனவே சொந்த வீடு இருந்தாலும் கூட மேலும் வீடு கிடைக்கக்கூடிய ஒரு வகையிலே இருக்கின்றது. அல்லங்கில் சாதாரண நிலமாக வாங்கி போடக்கூடிய அளவுக்கு யோகம் வந்து கொண்டிருக்கின்றது. குறிப்பாக இதெல்லாம் 17ஆம் தேதிக்கு பிறகு இது நடைபெறக்கூடியதாக அது அமையும். அதே போல் வண்டி வாகனங்கள் ரொம்ப திருப்தியாக அமையும். மேலும் வண்டி வாகனம் சேரக்கூடிய ஒரு யோக அமைப்பு காத்திருக்கின்றது. அடுத்து 9-12க்கு அதிபதியாகிய புதன் என்ற கிரகம் 11ஆம் இடத்துல போய் இருக்கிறார். இந்த தோப்பனார் வர்க்கங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில் என்னதான் சண்டை சச்சரவு இருந்தாலும் கூட அவர்கள் மூலமாக ஆதாயமும் கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்கின்றது. அவரோடு கேது சம்பந்தப்பட்டதுனால முதலே சொல்லிட்டேன், தோப்பனாருக்கு ஆரோக்கிய குறைவு ஏற்பட்டு மருத்துவ செலவுகள் உண்டாகும். மருத்துவ செலவு செய்த பின் அவர் ஆரோக்கியம் பெறுவார். பயப்பட வேண்டியதில்லை. புண்ணியம் வலுவாக இருக்கின்றது. ஆகையினாலே பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. 12 குடையன் 11ஆம் இடத்திலே இருக்கின்ற காரணத்தினாலே செலவினங்களும் தாராளமாக செலவு செய்தாலும் கூட மேலும் மேலும் வருமானம் கிடைக்கக்கூடியதாக இருக்கும். செலவு எவ்வளவு ஏற்படுகிறதோ அதற்கு தகுந்த வருமானம் கிடைக்கும். அடுத்தபடியாக 10ஆம் இடத்துக்கு அதிபதியாகிய சந்திரன் 2ஆம் இடத்துல நீசமடைந்து காணப்படுகின்ற காரணத்தினாலே உத்தியோகத்தில் சிறப்பு காட்டக்கூடிய ஒரு மாதம். அதே போல் வருமானம் அல்லது உத்தியோகத்தில் உள்ள எக்ஸுக்ரேசியாவோ அல்லது பணிக்கொடை என்பதுதான் எக்ஸுக்ரேசியா. அது போக உத்தியோக உயர்வு, சம்பள உயர்வு இவைகளெல்லாம் எதிர்பார்க்கலாம். அடுத்தபடியாக தொழில் வியாபாரத்தில் உள்ளவர்களுக்கு பல திசைகளில் இருந்தும் தொழில் வாணிபம் வியாபாரம் செய்து நல்ல யோகபோகங்களை அனுபவிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக விளங்குகின்றது. சுக்கிரன் சம்பந்தப்பட்ட, சுக்கிரன்னா கலை சம்பந்தப்பட்ட துணிமணி, கட்டடக்கலைகள் இவைகள் சம்பந்தப்பட்ட தொடர்புடையவர்களுக்கு இந்த மாதத்தில் இரட்டிப்பல்ல 3 மடங்கு யோகத்தை பெறக்கூடிய மாதமாக அது அமைந்திருக்கின்றது. கடல் கடந்து செல்ல விரும்புகின்றவர்களுக்கு இது அருமையான மாதம். அதாவது வெளிநாடு சென்று சம்பாத்தியம் பண்ணணும், நல்ல வேலைக்கு போகணும்னு நினைத்து கொண்டிருக்கிறவர்களுக்கு இந்த மாதத்தில் நிச்சயமாக அந்த வாய்ப்பு தேடி வருகின்றது. பயன்படுத்தி கொள்ளுங்கள். 11க்கு அதிபதியாகிய சூரியன் 11ஆம் இடத்திலே அமர்ந்திருக்கின்ற காரணத்தினாலே யோக போகங்கள் சிறப்பாக இருக்கின்றது. அந்த இடைப்பட்ட பெண் வருகை என்பது உங்களுக்கு ரொம்ப போகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு. அதாவது
என்ன மனுஷங்க என்னென்ன எதிர்பார்க்குறாங்களோ அத்தனை சுகத்தையும் அள்ளி கொடுக்கக்கூடிய வகையிலே கிரக அமைப்புகள் துளாராசிக்களே பிறந்த உங்களுக்கு இது சிறப்பாக அமைந்து காணப்படுகின்றது. இந்த மாதத்தில் நிறைய செல்வங்கள் சேரக்கூடியதாகவும் ஒரு துணை பெண் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பாகவும் அமைய பெற்றிருக்கின்றீர்கள். இது போக மாணவ மாணவிகள் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னு சொன்னால் நல்ல மாதம்தான். நிறைந்த மார்க்குகள், பாராட்டு மழை உங்களுக்கு கிடைக்கக்கூடியதாக அமையும். பாராட்டு மழையிலே நல்லா நனையக்கூடிய ஒரு வாய்ப்பாக இது இருக்கின்றது. போட்டித் தேர்வு எழுதுகின்ற மாணவ மாணவிகளுக்கு இது சிறந்த மாதம். எந்த போட்டித் தேர்விலே கலந்து கொண்டாலும் கூட நிச்சயமாக வெற்றியை காண்பீர்கள். டாப் 10 வரிசையில் ஒருத்தராக நீங்கள் கண்டிப்பாக வருவீங்க. அப்படிப்பட்டதாக அமைந்திருக்கின்றது. காதல் செய்யக்கூடியவர்களுக்கு இந்த மாதத்தில் அருமையான கட்டம். என்ன நீங்கள் சிகப்பு நிறம்னு எதிர்பார்த்தீங்கன்னா இல்லை, கருப்பாக இருந்தானே சிகப்பாக இருந்தானே நல்ல மனதுடையவள் வேணும் அப்படின்னு நினைக்கும் பட்சத்தில் கரிய நிற நாயகி ஒருத்தி உங்களுக்கு கண்டிப்பாக துணை கிடைக்க பெறுவாள். காதல் வெற்றி பெறக்கூடிய காலகட்டம். காதலுக்கு பச்சைக்கொடி காட்டிக்கிட்டு இருக்கிறாரு நம்ம சுக்கிர பகவானும் குரு பகவானும் பச்சைக்கொடியை காட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆகையினால பெண் நல்ல மனதுடைய பெண் உங்களுக்கு காதலியாக கிடைக்கப் பெறுவீர்கள். அடுத்தபடியாக திருமண வாய்ப்பை தேடிக்கொண்டிருக்கின்றவர்களுக்கு காளைகள், இளம் பெண்கள் இவர்களுக்கெல்லாம் இந்த மாதத்தில் திடீர் திருமணம் அல்ல, ஒப்பந்தம் ஏற்பட்டு நல்லபடியாக சீரும் சிறப்புமாக திருமணம் நடைபெறும் அப்படிங்கிறதாக இருக்கின்றது. அருமையான மாதம் இந்த மாதம். அப்படிப்பட்ட ஒரு நிகழ்ச்சி உங்களுடைய வாழ்க்கையிலே மறக்க முடியாத நிகழ்ச்சியாகவும் இருக்கும். அந்த நிகழ்ச்சியாகவும் இருக்கும். பலரும் பாராட்டக்கூடிய வகையிலே திருமணம் அருமையாக அமையப்பெறுவீர்கள். நீங்கள் நினைத்த மடி அந்த வரன் அமையப்பெற்றிருக்கும். அதுதான் ஒரு சிறப்பு. அடுத்தபடியாக கிரகஸ்தன் அப்படின்னு சொல்லக்கூடிய குடும்பஸ்தர்களுக்கு இந்த மாதத்தில் நல்ல குடும்ப அமைப்பு ரொம்ப கலகலப்பாக இருக்கும். பண வரவுகள், பொன் பொருள் ஆடையாபரண சேர்க்கைகள் ஏற்படும். வண்டி வாகனம் வசதியோடு சொந்த வீட்டில் கிரகப்பிரவேசம் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பெல்லாம் இருக்கின்றது. சில பேருக்கு இடமே இல்லை, வாங்கலை இதுவரைக்கும் அப்படிங்கிறவர்களுக்கு புதியதாக இடத்திற்கு புக் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பு சிறப்பாக இருக்கின்றது. அதை இடத்துல அமௌண்ட்டை போடலாம், முன்பதிவு செய்யக்கூடிய ஒரு மாதமாக இது அமைந்திருக்கின்றது. அடுத்தபடியாக அந்த குடும்பத்தில் உள்ளவர்களுக்கு சுபகாரிய நிகழ்ச்சிகள் நல்லபடியாக நிறைவேறி உங்கள் சமுதாயத்திலே ஒரு நல்ல அந்தஸ்தோடு காணப்படக்கூடிய ஒரு வாய்ப்பாக இது விளங்கும். இன்னும் சொல்லப்போனால் உங்களுடைய சமுதாயத்திலே ஒரு முக்கியமான நபராக நீங்கள் நிலைமை உயர்ந்து காணப்படக்கூடிய ஒரு கட்டமாக விளங்கும். குலதெய்வத்தினுடைய அருள் பரிபூர்ணமாக இருக்கின்ற காரணத்தினாலே சமுதாயத்திலே அந்தஸ்து உயரக்கூடியதாக இருக்கின்றது. சில பேருக்கு கலைத்துறையில் உங்களை தேடி வரவழைத்து ஒரு பொறுப்பை ஒப்படைப்பாங்க. இன்னும் சில பேருக்கு கோவில் நிர்வாக பணியை ஒப்படைப்பாங்க. இன்னும் சில பேருக்கு அரசியலில் ஒரு முக்கிய போஸ்ட்டை கொடுக்கக்கூடிய கட்டமாக இது விளங்கும். அடுத்தபடியாக வயது வந்தவர்கள், அதாவது 60+ உள்ளவர்களுக்கு இந்த மாதத்தில் எண்ணிய எண்ணமெல்லாம் ஈடேறி குடும்பம் நல்ல கலகலப்பாகவும் சந்தோஷமாகவும் இருப்பதை நல்லா பார்த்து ரசித்து அனுபவிக்கக்கூடிய ஒரு மாதமாக அமைந்திருக்கின்றது. இந்த ரசனையிலே, இந்த சந்தோஷத்திலே உங்களுக்கு ஏற்பட்டிருக்கின்ற நோய் நொடிகளெல்லாம் விலக்கி காணாமல் போய்விடும். அருமையான மாதமாக இது அமைந்திருக்கின்றது. இதெல்லாம் கழிஞ்சு இதெல்லாம் தாண்டி அதாவது கன்னி பெண்களுக்கு கனிவான கவனத்திற்கு உங்களை ஒரு குறிப்பிட்ட இடத்தில் உங்களை வாட்ச் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க சில நபர்கள். ஆகையினால இதில் கொஞ்சம் பிடி கொடுக்காமல் போயிருங்க. அதாவது காலேஜுக்கு போகிறதோ அல்லங்கில் ஸ்கூலுக்கு போகிறதோ இல்லை நீங்கள் வேலைக்கு போகக்கூடிய கன்னி பெண்களாக இருக்கலாம். உங்களை ஒரு குறிப்பிட்ட எல்லையில் உங்களை வாட்ச் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. கொஞ்சம் கண்ணும் கருத்துமாக நீங்கள் போயிட்டு வாங்க. சந்தேகம் ஏற்பட்டால் பக்கத்தில் ஒரு கடையில் போய் என்னன்னு ஒரு சரக்கு வாங்குறது போல் அப்படி போய் பாவலை பண்ணிக்கங்க. இது என்ன காரணத்தினால அப்படின்னு சொன்னால், இந்த கேது என்பவர் 11ஆம் இடத்துல சூரியனோடு கலந்து இருக்கின்ற காரணத்தினாலும் அவருக்கு எதிரிலே சனியும் ராகும் இருக்கின்ற காரணத்தினால இந்த மாதிரி இருக்கின்றது. இந்த ஒரு விஷயம்தான் பெண்களை பொறுத்த மட்டும் கொஞ்சம் ஒரு கவனமாக இருந்து கொண்டால் பிரச்சனை இல்லை. அதே போல் வண்டி வாகனங்களில் மின்னல் வேகத்தில் போகாமலும் பார்த்து கொள்ளுங்கள். நிமிதமான வேகம் நல்லது. இதெல்லாம் போக பெண்களை பொறுத்த மட்டில்
இந்த மாதம் எப்படி இருக்கிறது அப்படின்னு சொன்னால், உத்தியோகம் பார்க்கின்ற பெண்களுக்கு இந்த மாதம் நீங்கள் கேட்ட சலுகைகள் எதிர்பாராத வண்ணம் உங்களுக்கு தேடி வந்து சேரும். என்ன சலுகைகள்லாம் எதிர்பார்த்தீங்களோ அத்தனை சலுகைகளும் வந்து சேரும். இதில் எந்த விதமான மாற்றமும் கிடையாது. அதே போல் பணி ஆணை உயர்வு கிடைக்கப் பெறுவீர்கள். சம்பள உயர்வும் நிச்சயமாக உண்டு. ஆக உங்களுடைய முன்னேற்றம் இந்த செப்டம்பர் மாதத்திலிருந்து ஆரம்பிக்குது. சனி பகவான் வருகிற மார்ச் 6ஆம் தேதி தான் உங்களுக்கு யோகச்சனியாக மாறுகிறார். அதற்கு முன்னாலே இப்பமே 6 மாதத்துக்கு முன்னாலேயே உங்களுக்கு நல்ல வினைகள் தொடங்க ஆரம்பிக்கின்றது. நல்ல வினைகள் தொடங்குகின்ற காரணத்தினாலே முன்னேற்றத்தின் முதல் படிக்கட்டு இந்த செப்டம்பர் மாதம். அடுத்தடுத்து ஒவ்வொரு மாதங்களும் இனி உங்களுக்கு முன்னேற்றமே தவிர பின்னேற்றம் கிடையாது. நீங்கள் நினைக்கின்ற வகையிலே அந்த நிலபுலன்கள், வாகனங்கள் இவைகளெல்லாம் நீங்கள் வாங்கி அனுபவிக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாக இது தொடங்குகின்றது. குறிப்பாக 17ஆம் தேதியெல்லாம் உங்களுக்கு மிகுந்த சந்தோஷத்தை காணக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாதம். அந்த நேரத்தில் பெருமாளை நீங்கள் சேவித்து வருவது ரொம்ப சிறப்பாக விளங்கும். உங்களுடைய நீண்டகால ஆசை ஒன்று இந்த செப்டம்பர் மாதத்தில் நிச்சயமாக நிறைவேறும். இது குடும்பத்தில் உங்களுக்கு இருக்கின்ற பெண்களுக்கு பொறுத்தமட்டில் ஆடை ஆபரண சேர்க்கைகள் இந்த மாதத்தில் அதிகமாக ஏற்படக்கூடிய காலகட்டம். குறிப்பாக நல்ல பட்டுப்புடவை, காஞ்சிபுரம் பட்டுப்புடவை வேணும் என்று எதிர்பார்த்து காத்திருக்கின்ற பெண்களுக்கு ஒரு உதாரணத்துக்கு சொல்லிக்கிட்டு இருக்கு. அந்த மாதிரி ஒரு உயர்ந்த பட்டு பீதாம்பரம் ஆடைகளெல்லாம் இந்த மாதத்தில் பெண்களை பொறுத்தமட்டில் அருமையாக கிடைக்கும். நீங்கள் கேட்டபடி கிடைக்கக்கூடியதாக இந்த மாதம் செயல்பட போகின்றது. அதே சமயத்தில் உங்களுடைய முன்னேற்றத்தின் ஆரம்பம் மாதமே இந்த மாதம்தான். அதாவது முன்னேற்றத்தின் அடித்தளம் என்பது ஒன்று இருக்கும் இல்லையா, முதல் படிக்கட்டு அப்படிங்கிறது தான் செப்டம்பர் மாதம் தான் முதல் படிக்கட்டு. இனி ஒவ்வொரு படியும் மேலே எடுத்து வைத்து முன்னேறி செல்வீர்களே தவிர பின்னுக்கு தள்ளப்படக்கூடிய வாய்ப்பு இல்லை. ஆகையினாலே நிலபுலன்கள் சேரக்கூடிய கட்டம், வீடு உங்கள் பேருக்கு வாங்கி போடக்கூடிய கட்டம், தொழில் வியாபாரம் செய்து கொண்டிருக்கக்கூடிய பெண்களுக்கு போட்டியாளர்களை அடித்து துவச்சு துவம்சம் பண்ணக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் அமைந்திருக்கின்றது. காரணம், 10ஆம் இடத்துக்குரிய சந்திரன் வளர்பிறை சந்திரனாகி 2ஆம் இடத்துல போய் நீசமாயிருக்கின்ற காரணத்தினாலையும், அதே சமயத்தில் 10இல் சுக்கிரன் இருக்கின்ற காரணத்தினாலையும், 5இல் உள்ள சனி ராகுவை குரு பார்வையிடுகின்ற காரணத்தினாலே போட்டியாளர்கள் புறமுதுகிட்டு ஓடக்கூடிய ஒரு அருமையான காலகட்டம். ஆகையினால பெண்கள் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய தொழில் முனைவு எல்லாம் மிகுந்த சீரும் சிறப்புமாக இருக்கும். வெளிவட்டாரத்தில் இருந்து வந்த நிலுவைத் தொகைகள்லாம் உங்களை சேரும். எதிர்பாராத வண்ணம் அதிர்ஷ்டங்களும் கிடைக்கப் பெறுவீர்கள். சில பேருக்கு ரேஸ், லாட்டரி, ஸ்பெகுலேஷன் துறைகளில் ஆதாயம் கிடைக்கக்கூடியதாக அமையும். இந்த சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்த பெண்கள், சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்த பெண்களுக்கு இந்த மாதத்தில் லாட்டரி சீட்டு யோகம் இருக்கின்றது. சில பேருக்கு இது போக தனியாக புதையலுக்கு ஒப்பான ஒரு யோகம், 10ல் சுக்கிரன் இருக்கிறார் இல்லையோ, ஆகையினால அந்த யோகம் உங்களுக்கு அருமையாக இருக்கின்றது. வெளிநாட்டில் வாழக்கூடிய இந்த சுவாதி நட்சத்திர பெண்களுக்கு இது பொற்கிளி கிடைக்கக்கூடியது போல நல்ல பொன்னான ஒரு காலம். பொற்காலம்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த பொற்காலம் தொடங்கி விட்டது. கை நிறைய சம்பளம் கிடைக்கப் பெறுவீர்கள். நல்ல மரியாதையோடு நடத்தப்படுவீர்கள். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இது போக குடும்பத்தில் உள்ள பெண்களுக்கு குடும்பத்தில் பல பிரச்சனைகளை சந்தித்து கொண்டு வந்த உங்களுக்கு இந்த மாதத்தில் கணவனின் ஆறுதல் ரொம்ப சப்போர்ட்டாக இருக்கும். அது போக நண்பர்கள் உங்களுக்கு எதையும் செய்ய தயாராக காத்திருக்கின்றார்கள். புதிய நண்பர்கள் சேருவார்கள். புதிய நண்பர்கள் உங்களுடைய வாழ்க்கை முன்னேற்றத்திற்கு மிகுந்த அடித்தளமாக அமைவார்கள். பெண் நண்பர்களும் உங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கிறாங்க. சமுதாயத்திலே நீங்கள் ஒரு பெரிய லீடராக திகழக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் அமைந்திருக்கின்றது. ஆகினாலே பெண்களை பொறுத்தமட்டில் முன்னேற்றம் பெறக்கூடிய ஒரு மாதம் இது. ஆரம்பமே இந்த மாதம் உங்களுக்கு அசத்தலாக தான் இருக்குது. வயது முதிர்ந்த பெண்களை பொறுத்தமட்டில் இந்த மாதத்தில் பல நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு, அதாவது கேளிக்கை, சல்லாபம், உல்லாசங்களிலே உங்களுடைய பொழுதுகளை போக்கக்கூடிய ஒரு மாதமாக இது அமைந்திருக்கின்றது. ஆகையினால் எவ்வளவு நோய்கள் இருந்தாலும் அவைகள்லாம் உங்களை விட்டு பிரிந்து போகக்கூடிய ஒரு காலகட்டமாக விளங்குகின்றது. பிள்ளைகளால் பெருமை ஏற்படும் உங்களுக்கு. இதெல்லாம் போக பிள்ளைகளாலும் பெருமை ஏற்பட போகின்றது.
உங்களுடைய குடும்பம் சுற்று வட்டாரத்தில் நீங்கள் உயர்ந்த ஒரு உன்னத நிலையை அடைந்து மிகுந்த பிரகாசமாக வாழ்க்கையை ஏற்று அனுபவிக்கக்கூடிய ஒரு மாதமாக பெண்களுக்கு இந்த மாதம் அமைந்திருக்கின்றது. வரும் காலகட்டங்கள் எல்லாம் மேலும் மேலும் முன்னேற்றத்தை பெறக்கூடிய ஒரு அருமையான வாய்ப்பாக அமைந்திருக்கின்றது. காற்றுள்ள போதே தூற்றிக்கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.